ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாக்கி சாகி மேஜிக்கல் வேர்ல்டு அப்படின்ற சேனலில் வெள்ளை பூசணிக்காய் வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி அல்வா செய்கிறது பார்க்கலாம். நான் அதுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த பூசணிக்காவை கட் பண்ணி மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பூசணிக்காவை சமைச்சி கொடுத்தா நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் தோலை ரெண்டாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அந்த பாதியை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கேரட் சீவல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சீவலை வச்சு நம்ம மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துக்கோங்க. இந்த தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் அந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லையா, அந்த பாட் போகிற வரைக்கும் அந்த சீவல் வச்சு சீவி எடுத்துக்கோங்க. நல்லா வெள்ளையாக இருக்கணும். சாஃப்டான பகுதி வர வரைக்கும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். அந்த க்ரீன் கலரை மொத்தமாக ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி கேரட் சீவலை வச்சு தோலை எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டு இன்னும் ஒரு பீஸையும் நான் அதே மாதிரி தோலை சீவி எடுத்துக்க போகிறேன். தோலை எடுத்ததுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற பூசணிக்காயில் இருக்கிற விதையும் நம்ம எடுத்துடலாம். அந்த விதையும் நம்ம ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், நான் மோஸ்ட்லி எல்லா விதையத்தையுமே எடுத்துட்டேன். இந்த மாதிரி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீட்ரூட் சீவலை வச்சு நாம் சீவி எடுத்துக்கலாம் இந்த பூசணிக்காயை. விதை ஒன்று கூட இருக்கக்கூடாது. விதையை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பூசணிக்காய் அப்படின்றதே தெரியாமல் அல்வா அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நான் பாருங்கள், ரெண்டுத்தையுமே தோலை சீவிட்டு விதையும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீட்ரூட் சீவலை வச்சு இந்த பூசணிக்காயை துருவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் சீவல்லே சின்னதாக இருக்கிற கண்ணாக பார்த்து சீவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூசணிக்காய் அல்வா வந்து நல்ல பதத்துக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த வெள்ளை பூசணிக்காய் வச்சு சாம்பார் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், பொரியல் செய்யலாம். அதெல்லாம் செஞ்சால் பெரியவங்க நம்ம சாப்பிடுவோம், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி அல்வா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் நைஸாக. இந்த மாதிரி துருவினதை வச்சு நம்ம அல்வா செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி 10 திராட்சை கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். அது இந்த நெய்யில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் முந்திரி திராட்சை கருகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு முந்திரியை மட்டும் சேர்த்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம்
நான் திராட்சையை சேர்த்து வறுத்துக்கிறேன். நம்ம முந்திரியும் திராட்சையும் ஒன்றா சேர்த்து வறுத்தா திராட்சை கருகிடும், முந்திரி வறுபடாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக ஓரளவுக்கு முந்திரி வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் திராட்சையை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா நெய்யில் பொரிஞ்சு உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நாம் இதை நெய்யை விட்டு தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த வறுத்த முந்திரி திராட்சை இது அப்படியே இருக்கட்டும். அதே பேனை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சீவி வச்சுருந்த பூசணிக்காயை இவங்க கூட சேர்த்துக்கலாம். நம்ம எதுவுமே சேர்க்கலை. பேன் வச்சு பேன் சூடேறதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருந்த பூசணிக்காயை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு பவுல் அளவு எடுத்து ஒரு பவுல் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சர்க்கரைக்கு அளவு வேணும். அதனால் நம்ம எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அது ஒரே பாத்திரமாக அளந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ 250 கிராம் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அப்போ தான் பூசணிக்காய் நல்லா வெந்து வரும். அதில் இருக்கிற தண்ணியும் சுண்டி வரும். நம்ம சீவும் போதே பூசணிக்காயிலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை எங்கேயும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வேக வைக்கும்போது அது கூடவே சேர்த்து வேக வச்சுருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எந்த பவுலால் பூசணிக்காய் எடுத்தேனோ அதே பவுலால் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நம்ம இந்த சர்க்கரைக்காக தான் ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கிட்டோம். நான் 250 கிராம் பூசணிக்காய் சீவி எடுத்தேன். அதில் பாதி 125 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை பூசணிக்காய் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் இருந்தால் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. அப்படி ஏலக்காய் இருந்ததுன்னா ஏலக்காயை நசுக்கி ஒரு ஏலக்காய் இல்லை 2 ஏலக்காய் வாசனைக்கு ஏற்றாற் போல் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவு நான் கலர் பவுடர் சேர்க்குறேன். எல்லோ கலர், ஃபுட் கலர். அப்படி இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ சேஃப்ரான் ஃப்ளவர் இருந்தால் ஒரு 2 பூ சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி. அதனால் நான் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தம் இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டும்தான் சேர்க்குறோம். வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். பாருங்கள், நெய் சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பூசணிக்காய் வெந்து அல்வா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்பூனால் அள்ளி வைக்கும்போதே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெள்ளை பூசணிக்காய் அல்வா. இது மேலே நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரி இன்னும் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் மீதி வச்சுருந்து அதை எடுத்து மேலே தூவிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான ஹெல்தியான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.